வீடியோ போட்டு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. ஏகப்பட்ட பேர் நிறைய கேள்விகளை எழுப்பியிருக்காங்க. வண்டி அடைச்சிருச்சு போதுன்னா ஒன்றும் இல்லை சார், நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம். நீங்கள் லைட்டாக ரெண்டு சொட்டு டானிக் ஊற்றுங்க, 2 செட் டானிக் ஊற்றிடுங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல சரி எந்த பைக் வாங்கலாம்? வண்டி வந்து அவர் என்ன பண்ணலாம், E20 அப்டேட் பண்ணுற வண்டிகள் கண்டிப்பாக வாங்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் என்ன பண்ணலாம், நீங்கள் இந்த கார்பெட்டில் நீங்கள் ஸ்லைட் என்ன பண்ணுவீங்க, உங்களோட ஆக்சிலேஷன் ஒயர் கொடுக்குறீங்க இல்லையா, அதாவது 14.7:1 சொல்லுவாங்க. இப்போ எத்தனால் கலக்கும் போது என்ன ஆகும்னா, அப்புறம் இன்னொருத்தர் ராய் ரிச்சர்ட்சன் அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்களை வந்து திட்டிருக்காரு. பரவாயில்ல, ஃப்ராட் ஃபெல்லோ ஸ்பீக்கிங். சரி தெரியல எந்த கம்பெனி எவ்வளோ கொடுத்து தெரியல. த்ராட்டல் பாடியில ஏர் மட்டும் தான் வரும், எஸ், அப்புறம் எப்படி மேப் சென்சார் டிபிஎஸ் போகும், ஓகே தெளிவா சொல்லுங்க அப்படின்னு கேட்டு. இவங்களாம் வண்டியை வந்து பார்த்து வாங்குறவங்க. இவர் மெக்கானிக்கா இல்ல ப்ரொஃபஸரா அப்படின்னு கேட்டிருக்காரு. நிறைய ப்ரொஃபஸர்னு சொன்னோம்னா கேமரா பார்த்து பேச ஆரம்பிச்சிங்க. என்ன இப்பவும் 28 தான் எனக்கு கிடைக்குது, ப்ளீஸ் சார் ஹெல்ப் மீ, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு. இப்போ அவர் கேட்ட கொஸ்டினுக்கு நல்ல ஒரு ஆன்சர் கொடுக்குது சான்ஸ் எனக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா, இவங்க எல்லாருமே நம்மள வந்து அந்த சொல்யூஷன் சொல்லாம கன்ஃபியூஷனா ஸ்டேட்லயே வச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நான் சொன்ன மாதிரி தான், எலக்ட்ரிக் பைக் வாங்குறதா, கேஸ் பைக் வாங்குறதா, பெட்ரோல் கார் வாங்குறதா. ஆமா ப்ரோ, நானுமே வந்து டிஸ்கவர் 100T வச்சிருக்கேன், அதே ப்ராப்ளம் தான் எனக்கும். பாதிக்கு 50% குறைஞ்சிருக்கு. ISC வால் சொல்லுவாங்க. அண்ணா வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், ரொம்ப நல்லா இருக்கேன். சிறப்பு. உங்களோட வீடியோ போட்டு சரி நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. ஏகப்பட்ட பேர் நிறைய கேள்விகளை எழுப்பியிருக்காங்க. பரவாயில்ல சார், சூப்பர். சில பேர் திட்டவும் செஞ்சிருக்காங்க. ஸோ அந்த திட்டத்தோட சேர்த்து அவங்க கேட்குற கேள்வியே உங்கள்கிட்ட நான் வைக்கிறதுக்காக முன்வைக்கிறதுக்காக வந்து திட்டவங்களுக்குலாம் தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். ஏன்னா எப்பவுமே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக பேசிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப பேர் பார்க்க மாட்டாங்க. ஓகே, ரொம்ப திட்டுறானே யாரா அப்படின்னு பார்த்தா தான் நிறைய பார்ப்பாங்க. ஸோ அந்த வகையில் அவங்களுக்கு பெரிய தேங்க்ஸ். சீனு பிரசன்னா அப்படின்றவர் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல சரி எந்த பைக் வாங்கலாம், இல்லைன்னா எந்த வெஹிக்கிள் வாங்கலாம், ஓகே, அது கூடவே சேர்ந்து ஜஃபா சஹாய் அப்படின்றவர் கம்முன்னு எலக்ட்ரிக் பைக் வாங்கிடலாமா அப்படின்னு 3 பேக் கிட்டத்தட்ட ஒரே கொஸ்டின்குள்ள தான் வருது. ஸோ எந்த பைக் வாங்கலாம், ரைட், இ பைக் வாங்குறது சரியான முடிவா? இ பைக் வாங்குறது இன்னைக்கு லாங் ரைட் அப்படின்றதுக்கு கொஞ்சம் ஒத்து வராத நிலைமை தான் போயிட்டு இருக்கு. இப்போ இ பைக் குறித்து நம்ம நிறைய சேல்ஸ் பயங்கரமாயிடுச்சு. ஷார்ட் ரைடுக்கு இன்னைக்கு நல்ல சக்ஸஸ் தான் சொல்லணும். அது இருந்தாலும் நம்ம லாங் ரைட் அப்படின்னு வரும்போது ஒரு பெட்ரோல் பைக் அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்கிறது இல்லை. அதுதான் மெயின் விஷயம். அது அந்த சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். அதனால் டிஸ்டன்ஸ் படி ஓட்டுறாங்க. பெட்ரோல் வெஹிக்கிள் பொறுத்த வரைக்கும் இப்போ என்ன ஆச்சுன்னா, E20 அப்டேட்டட் வெஹிக்கிள்னு வந்துட்டு இருக்கு உங்களுக்கு. ஓகே, ஸோ அதில் ஓரளவுக்கு நான் சொன்ன மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வந்து கம்மியாக தான் வருது. அதே மாதிரி இந்த ஸ்லைட் டைப் கார்பரேட்டர் சொல்லியிருந்தேன் நான் உங்களுக்கு. அதாவது கார்பரேட்டரில் 2 விதமான கார்பரேட்டர் வருதுன்னு சொல்லியிருந்தேன். BS4 வாகனங்களில் பழைய வண்டியாக இருக்கும் பட்சத்தில் BS4ல் ஸ்லைட் டைப் அண்ட் CV கார்பரேட்டர் சொன்னேன். ஸோ அது இருந்ததுன்னா அதான் இப்போ என்னன்னா, அந்த பழைய வண்டிகளில் அந்த CV கார்பரேட்டர் அப்படி தான் பிரச்சனை வருது. ஸ்லைட் டைப் கார்பரேட்டரில் ப்ராப்ளம் கம்மி, மைலேஜ் மட்டும் தான் ட்ராப்பு, ஆனால் ப்ராப்ளம் கம்மி. ஸோ அதனால் புது பைக் வாங்குற மாதிரி இருந்தால் இன்னைக்கு E20 அப்டேட்டட் வெஹிக்கல், இப்போ நம்ம ஆக்சஸ் விட்டுருக்காங்க இல்லையா, ரொம்ப சக்ஸஸ் பைக் ஸ்கூட்டர் பற்றி நல்லா ஓடிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி எப்படின்னா, உங்களுக்கு E20 அப்டேட்டட் வெஹிக்கலில் ஓரளவுக்கு சில பார்ட்ஸை மாற்றிருக்காங்க. அதனால நீங்க அதை பத்தி பயப்படாம வாங்கலாம், பிரச்சனை இல்லை. பெட்ரோல் வெஹிக்கிள் வந்து உங்க லாங் டிஸ்டன்ஸ் உங்க ரேஞ்ச் பாத்துக்காங்க. நிறைய தூரம் பயணிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னா இ வெஹிக்கிள் ஏற்படுது இல்லை. அதே பெட்ரோல் வெஹிக்கிள் பாத்தீங்கன்னா நீங்க எங்க போனாலும் பார்க்கலாம், மெக்கானிசம் இருக்கும். ஓகே, ஆமா, இது வந்து ஏர்ல வருது. இது வந்து CV கார்பரேட்டர் சொல்லுவாங்க. இந்த கார்பரேட்டர் தான் மேக்ஸிமம் அந்த ஃபெயிலியர் ரேஷியோல அதிகம் பாதிக்கப்படுது. ஓகே, நம்ம லாஸ்ட் டைம் காமிச்சோம் இல்லையா, இந்த டைப் கார்பரேட்டர் தான் நமக்கு பிரச்சனை அதிகம் ஏற்படுத்துது. ஓகே, நம்ம ஸ்லைட் கார்பரேட்டர்ன்றது கொஞ்சம் பிரச்சனை ஏற்படுறது கம்மியா இருக்கு. இப்போ வந்து ஆக்டிவா அப்படின்றதெல்லாம் பெரிய பாதிப்பு உள்ளாகல. ஆக்டிவா வண்டியில வந்து ஸ்லைட் கார்பரேட்டர் இருக்கு. இந்த மாதிரி CV கார்பரேட்டர் இருக்கிற வண்டியில தான் நிறைய இஷ்யூஸ் வந்து ஜாஸ்தியா போயிட்டு இருக்குது. அதனால மைலேஜ் ட்ராப் ஆகுது. மற்றபடி வந்து நம்ம வாங்கலாம். புது பைக் வாங்குற மாதிரி இருந்தா இன்னைக்கு E20 அப்டேட் வெஹிக்கிள் வாங்கலாம். அதே மாதிரி இப்போ சமீபத்தில் ஒரு சில விஷயங்கள் சொல்றாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு திரும்பவும் நார்மல் பெட்ரோல் தருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. ஒரு பங்க்ல நீங்க எப்படி இப்போ பெட்ரோல் வாங்கி போடுறீங்களோ அதே மாதிரி நார்மல் பெட்ரோல் தருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஆனா என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, E20 கலக்காம விற்கிறோம்னா நீங்க என்ன பண்ணணும், எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணணும். ஓகே, அப்படின்ற நிலைமை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்றாங்க. ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒண்ணும் இல்ல, 10 ரூபா கூட கொடுத்துட்டாலும் இந்த மெயின்டெனன்ஸ்ல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், மைலேஜ்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாமே ஃபிக்ஸ் ஆயிட்டாங்க. இப்போ மக்கள் என்னன்னா, ஒன்றும் இல்லை, இப்போ ஐயோ இவ்வளோ செலவு பண்ணுறோமான்னு ஒரு பக்கம் பார்க்குறாங்க, இன்னொரு பக்கம் 10 ரூபா அதிகமாக கொடுத்து நல்லதாக வாங்கி போடலாமா நினைக்கக்கூடிய நினைப்புக்கு வந்துட்டாங்க. ஸோ எப்படி நடக்க போகுதுன்றது நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும் இந்த இடத்துல. இப்போ கார்பரேட்டர் இப்போ வரதில்லை அப்படின்ற மாதிரி தானே சொல்லி. ஆமாம், இப்போ வந்து BS6 வண்டிகளில் கார்பரேட்டர் வரலன்னு சொன்னாலும் ஒரு சில வண்டிகள், அதாவது பல்சரில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கார்பரேட்டர்
ஓகே. அதாவது BS6 நார்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ல கார்பரேட்டர் சொல்லுவாங்க. ஓகே. இப்போ இதான் நம்ம வந்து அந்த ஸ்லைட் கார்பரேட்டர் சொன்னல. இந்த ஸ்லைட் கார்பரேட்டர் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இந்த கார்பரேட்டர்ல நீங்க ஸ்லைட் என்ன பண்ணுவீங்க, உங்களோட ஆக்சிலரேஷன் வயர் கொடுக்குறீங்க இல்லையா, இதுல நேரடியா தூக்குற கார்பரேட்டர். ஓகே. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சிலரேஷன் வந்து டைரக்டா ஒர்க் ஆகாது. நீங்க கொடுக்குற ஆக்சிலேட்டர்ல இது தூக்காது. சரி. இது வந்து ஏர்ல தூக்குறது. இது வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிலேட்டர் நம்ம தூக்கும் போது ஏர்ல தான் தூக்கும். வண்டி உள்ள போற ஏருடைய சக்ஷன் அளவுல இது தூக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி கார்பரேட்டர்ல தான் இந்த E20 பாதிப்புகள் அதிகமா இருக்கு. ஓகே. ஸோ இந்த வண்டிகள் வந்து இந்த டைப் வர வண்டிகள் இதெல்லாம் பழைய வாகனம் தான் வந்துச்சு, புதுசுல வரல உங்களுக்கு. எனவே பழைய வாகனங்கள்ல இந்த ஸ்லைட் டைப் இருக்கிற வண்டிகள் பெரும்பான்மையான பிரச்சனைகள் வரல. ஆனா மைலேஜ் அப்படின்றது டிராப் ஆகுது. அதே மாதிரி ஒரு விஷயம் நடக்கும், அதெல்லாம் ஓட்டுறவங்க உன்னிப்பா கவனிச்சா தெரியும். அதாவது ஸ்லோ ஸ்பீட், அப்புறம் மிட் ஸ்பீட், ஹை ஸ்பீட், இப்படி தான் மாறும். நீங்கள் என்ன நினச்சிப்பீங்க, நம்ம திருக்குனா போதுன்னு நினச்சிருப்பீங்க. இப்போ ஸ்லோ ஸ்பீடில் ஒரு வழியாக பெட்ரோல் போயிட்டு இருக்கும். அப்புறம் ஹை ஸ்பீடுக்கு மாறதுக்கு நடுவில் ஒரு சின்ன பைபாஸ், ஒரு ப்ரெஷர் வே இருக்கும். அந்த பைபாஸில் பெட்ரோல் போனால் தான் என்ன ஆகும்னா, அந்த ஸ்லோ டு மிட் டு ஹை, அதாவது ரேஞ்ச் இப்படி மேலே ஏறுறதுக்கு நடக்கிற விஷயங்கள் நடக்கும். இப்போ என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து இந்த கார்பெட்டில் அந்த இடத்துல மட்டும் லைட்டாக ஒரு மிஸ்ஸிங் கண்டிப்பாக இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன் அப்படின்னு சொன்னால், இப்போது பெட்ரோல் அப்புறம் காற்று அப்படின்றது ஒரு அளவுகோல். எவ்வளவு இந்த கார்பரேட்டர் பெட்ரோலையும் காற்றையும் உள்ள அனுப்பணும்னு அளவுகோல் இருக்கும். அது வந்து அந்த நார்மல் பெட்ரோலுக்காக வைக்கப்பட்ட கார்பரேட்டர். அதாவது 14.7:1 சொல்லுவாங்க. அதாவது 1 மடங்கு பெட்ரோலும் 14.7 மடங்கு காத்தும் சேர்ந்த மாதிரி உள்ள போகணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ எத்தனால் கலக்கும் போது என்ன ஆகும்னா, இந்த ரேஷியோ சிறு மாற்றத்தை செய்ய வேண்டியிருக்கும். இந்த ரேஷியோவில் நம்ம சில மாற்றங்களை செய்ய வேண்டியிருக்கும். அந்த மாற்றங்களை இந்த கார்பரேட்டரில் எப்படி செய்யலாம் அப்படின்றத என்ன பண்ணுறோம், நாங்கள் என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜெட்டுடைய சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஏன்னா வண்டி வந்து எங்களுக்கு அந்த வண்டி போகலை, வண்டி அடைக்குது. அந்த வண்டிக்கு தேவை சொல்லுவாங்களே, அந்த இன்ஜினுக்கு தேவையான உணவு கிடைக்காத போது வண்டி அடைக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஜெட் சைஸ் மாற்றினா கொஞ்சம் ஓடுது. ஸோ அதுபடியே நிறைய வண்டிகளில் பார்த்தீங்கன்னா இப்போ ஜெட் சைஸ் மாற்றிட்டு இருக்காங்க. வண்டி வந்து அவர் என்ன பண்ணலாம், E20 அப்டேட் பண்ணுற வண்டிகள் கண்டிப்பாக வாங்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் என்ன பண்ணலாம், நீங்கள் எலக்ட்ரிக் பைக் போகிற மாதிரி இருந்துன்னு சொன்னால் நீங்கள் ஷார்ட் டிஸ்டன்ஸுக்கு யூஸ் பண்ணுங்கள். லாங் டிஸ்டன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வடிவமைக்கப்படல. இப்போ நீங்கள் சமீபத்தில் ஓலா பற்றி படிச்சிருப்பீங்க. ஓலா வந்து கேரளாவில் ஒரு யூனியனே ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது வண்டியே என்னால் சரியாக பராமரித்து தரல, சர்வீஸ் பண்ணி தரலன்னு சொல்லிட்டு ஒரு மெம்பர்ஸ்லாம் சேர்ந்து வண்டி வச்சுருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்டே ஆகிட்டாங்க. ஃபார்ம் பண்ணி இப்போ போராடிட்டு இருக்காங்க. என் வண்டியை சர்வீஸ் பண்ணி கொடு, பார்ட்ஸ் பண்ணி கொடு, இவ்வளோ சீக்கிரம் வண்டி டெலிவரி பண்ணி சண்டை போட்டுருக்காங்க. அதனால் பேட்டரிக் பைக்கு இன்னும் கொஞ்சம் நாள் எடுக்கும் கண்டிப்பாக. இப்போ இன்னொருத்தர் முருகேசன் தண்டபாணி அப்படின்னு என்ன சொல்லியிருக்கேன்னா, என்னோட யூனிகான் வண்டியில் 2 வருஷத்தில் 2 முறை வந்து நான் கார்பரேட்டரை மாற்றிட்டேன். ஓகே. 2 முறை வந்து பிஸ்டன் மற்றும் வால்வு வந்து வேலை செஞ்சுட்டேன். ஓகே. அதாவது செலவு பண்ணிட்டேன். ஓகே. இருந்தும் வண்டி ஓட்ட எனக்கு திருப்தியா இல்லை. ஓகே. அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்லை, அவர் சொல்கிற கண்டிஷன்ஸ் பார்க்கும்போது 2 வருஷம் அவர் எவ்வளோ தூரம் ஓட்டுறாரு, ஒரு நாளைக்கு எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டுறாருன்ற ஒரு தகவல் நமக்கு கொடுத்தாங்கன்னா ஓரளவுக்கு துல்லியமாக சொல்லியிருக்கலாம். ஓகே. இருந்தாலும் 2 வருஷத்துல இந்த 2 டைம் மாத்துறதுன்றது கொஞ்சம் ஏற்க முடியாத மாதிரி தான் இருக்குது. அது பெட்ரோலால இருக்கலாமா அப்படின்றதும் ஒரு கேள்வி தான் வைக்க முடியும். ஏன்னா அவர் யூசேஜ் எப்படி பண்றாங்க அப்படின்றத பொறுத்து தான் அதை கண்டிப்பாக சொல்ல முடியும். நம்ம 2 முறை ஒரு கார்பரேட்டர் மாத்துறது பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 1 முறை மாத்துறதும் இப்போதைக்கு ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் தான். இப்போ என்ன எவ்வளவு நாள் வரும் ஒரு கார்பரேட் இல்ல சொன்னலையா, அதாவது BS3 BS4 வாகனங்கள்ல நாங்கெல்லாம் ஒரு 10 வருஷத்துல ரொம்ப, அதாவது வண்டி யூஸ் பண்ணாம, வண்டி கடப்புல போடுற வண்டி, யூஸ் பண்ணாத வண்டி, அந்த மாதிரி வண்டிக்கு தான் மாத்துவோம். ரெகுலரா ஓடுற வண்டிக்கு 10-15 வருஷம் கார்பரேட்டர் மாத்தாம ஓடுற வண்டிலாம் ஓடிட்டு இருக்கணும். அதே மாதிரி அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 2T ஆயில் யூஸ் பண்ணுவாங்க 2 ஸ்ட்ரோக் வண்டிகள்ல. அதெல்லாம் ஒரு 20 வருஷமா நாங்கெல்லாம் கார்பரேட்டரே மாத்தினது இல்லை. அந்த மாதிரி தான் இருக்கு. அதனால என்னமா யூசேஜ் பொறுத்து அந்த கார்பரேட்டர் மாற்றக்கூடிய விஷயங்கள் இருக்கும். அவருடைய டிரைவிங், எவ்வளவு கிலோமீட்டர் ஓட்டுறாங்க, அப்புறம் எந்த மாதிரி வண்டி யூஸ் பண்றாங்கன்ற தகவல் கொடுத்தா நம்ம என்ன பண்ணலாம், துல்லியமா அதை சொல்றதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்திக்கலாம். ஜித்து அப்படின்றவர் த்ரோட்டல் பாடி இஷ்யூ வந்து ஹிமாலயன் 411 வந்து ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் வந்து 12,000 ஆகுது. ஓகே. மே 2024ல நான் சேஞ்ச் பண்ணேன். சரி. இப்போ அகைன் ஜனவரி 2026ல ஓகே இருந்து மறுபடியும் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரி. ரீப்ளேஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. சரி. மெயின் இஷ்யூ த்ரோட்டல் பாடியில இருக்க சென்சார் E20னால டேமேஜ் ஆயிடுது. சரி. ஓகே. அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது சரியான்ற மாதிரி அதை பதிவு பண்ணி. இப்போ அதான் 2 வருஷத்துல போகணும்னா நீங்க என்ன பண்ணணும், அந்த கம்பெனியை முதல்ல டைட் பண்ணணும். அதுக்கு பில் கொடுத்துருப்பாங்க. அதாவது வாங்கும் போது 12,000 பில் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இதை போய் கிளைம் பண்ணும்போது ஏன் போச்சுன்னு சொல்லுங்க. ஒரு கம்பெனியா இதனால அந்த மாதிரி 2 வருஷத்துல மாத்துற ஒரு பொருளா அது கண்டிப்பா கிடையாது. 2 வருஷத்துல மாற்ற வேண்டிய ஒரு பொருள் கிடையாது. இப்போ நீங்க ஏன் மாத்துறீங்க, என்ன மிஸ்டேக், இது வந்து என்னுடைய மிஸ்டேக்கா,
இல்லை மேனுஃபேக்சரர் மிஸ்டேக்கா இல்லை உள்ள போகிற எத்தனால் மிஸ்டேக்கா நம்ம என்ன பண்ணோம் ஃபைட் பண்ணோம்னு வச்சுக்காங்களா, இது ரிசல்ட் நிறைய கொடுத்துருவாங்க. இப்போ அதே மாதிரி இது வந்து ரொம்ப 2 வருஷத்துலலாம் ஒரு த்ராட்டில் பாடி போகவே கூடாது. அதாவது 12,000 ரூபா காஸ்ட்ன்றது எவ்வளோ பெரிய காஸ்ட் உங்களுக்கு. ஏதாவது ஒரு மிஸ்டேக், அதாவது அந்த வண்டி ஓட்டுறவர் சரியான முறையில் பேட்டரி பராமரிக்காத பட்சத்தில் மிஸ்டேக் வர்றதுக்கு அவர் கஸ்டமரோட மிஸ்டேக் என்னவா இருக்கும்னா, சரியான முறையாக பேட்டரியை பராமரிக்காது, லோ பேட்டரியில் வச்சு ஓட்டுறது. ஆனால் அந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் வண்டி, அதனால லோ பேட்டரியில் ஓட்டுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மி. அப்போ கஸ்டமர் மேலே நீங்கள் போலீஸ் சுமத்த முடியாது. மற்ற வண்டியில் கிக் ஸ்டார்டர் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிப்பாங்க. ஆனால் ஹிமாலயன் பார்த்தீங்கன்னா கிக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி ஓட்டுற ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, செல்ஃபில் தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ பேட்டரி நல்லா மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. அப்போ என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சொன்னேன் இல்லையா, அந்த பெட்ரோல் ஏர் மிக்சரில் அந்த மாறுபாடுகள் செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படுது. ஓகே, இந்த அவசியம் ஏற்படுறது என்ன பண்ணுது, இந்த மாதிரி அவங்களுக்கு மாற்ற வைக்கிறதுக்கான சூழல் ஏற்படுது. ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் போன வாட்டியே, ஐஏசிவின்னு சொல்லுவாங்க, ஐடில் ஏர் கண்ட்ரோல் வால்வ்னு சொல்லுவாங்க அது பேர். அது என்னன்னா இந்த வடிவமைக்கப்பட்டிருக்கும், அதாவது ஸ்லோ ஸ்பீடில் எவ்வளவு காற்றும் உள்ளே போகணும், அது எவ்வளோ காற்று உள்ளே போகணும், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஹை ஸ்பீடில் எவ்வளோ காற்று உள்ளே போகணும் அப்படின்ற ஒரு என்ன பண்ணோம், அந்த ஐஏசிவின்றது அனுமதிக்கும். இப்போ குறைஞ்சபட்சம் வண்டி ஐட்லிங் ஆடுறதுக்கு என்ன பண்ணோம், அந்த ஐஏசிவி ஒரு குறிப்பிட்ட அளவு காற்றை மட்டும் தான் உள்ளே அனுப்பும். அந்த அனுப்பும் போது தான் கரெக்டாக இருக்கும் அது. இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த காற்றுக்கு ஏற்ற மாதிரி தான் இது வரைக்கும் நடந்த பெட்ரோல் போயிட்டு இருக்குது உள்ள. இப்போ என்ன ஆகுதுன்னா, நாங்கள் வந்து பெட்ரோல் வால்யூமை இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய ஒரு நிலை வருது போது என்ன ஆகுது உங்களுக்கு, இந்த இடத்துல ஒரு சென்சார்ஸ் வந்து தன்னை தானே ரெண்டும் புரிஞ்சுக்க முடியாம அந்த சிஸ்டமே கன்ஃபியூஸ் ஆயிடுது. சிஸ்டமே கன்ஃபியூஸ் ஆயிடுது. அதான் போயிட்டு இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. ஓகே, அதே மாதிரி எம் ராஜேஷ் அப்படின்றவரும் எனக்குமே சேம் ப்ராப்ளம் தான் ஃபேஸ் பண்ணுறேன். சரி, நான் BS4 பஜாஜ் ஆவெஞ்சர் ஸ்ட்ரீட் 220 கார்பரேட்டர் வந்து லாஸ்ட் மந்த் தான் சேஞ்ச் பண்ணேன். ஓகே, பட் ஸ்டில் சேம் ப்ராப்ளம் இருக்கு. சரி, இதுக்கு என்ன பண்றது, ஏதாவது ஐடியா சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. உரிமையோட கேட்டு. ஓகே, கண்டிப்பா தப்பு இல்லை சார். அதாவது என்னன்னா, இப்போ நாங்களே என்ன செய்யறோம்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே நல்லா இருக்கும் பட்சத்தில், இப்போ சொன்னேன் இல்லையா, இப்போ அவர் சொல்ற கார்பரேட்டர் வந்து CV கார்பரேட்டர் வரும். ஓகே, அவர் காமிச்ச வண்டி இந்த டைப் தான் வரும். இது வந்து ஸ்லைட் கார்பரேட்டர், இது CV கார்பரேட்டர் சொல்லுவாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த தேய்மானங்கள் இல்லாமல் இருந்துச்சுன்னு சொன்னால், அவர் வண்டி அடைக்குதுன்னு சொல்கிறாரு, சரியாக போகலன்னு சொல்கிறாரு. இதோட தேய்மானம் குறைவாக இருந்துச்சுன்னு சொன்னால், இந்த சிலிண்டருடைய தேய்மானம் குறைவாக இருக்குன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ இருக்கிற ஜெட் சைஸை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, மொத்தமாக E20 கிட்டு நான் ஃபோட்டோ உங்களுக்கு தரேன். உங்களுக்கு E20 புல்லெட்டில் வந்து கிட் லான்ச் பண்ணிட்டாங்க. ஓகே, நான் அதை கிட்டு தரேன் உங்களுக்கு. இந்த கிட்டில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரப்பர் வேற மெட்டீரியலில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஜெட் சைஸ் சொல்லுவாங்க, அதாவது பெட்ரோல் போகிற பாதையோட அளவை கொஞ்சம் பெருசாகின ஜெட்டு மாட்டப்பட்டிருக்கு. இப்படி மாற்றும் போது என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு அந்த வண்டி கொஞ்சம் ஓட ஆரம்பிச்சிருது. ஆனால் கண்டிப்பாக மைலேஜ் ட்ராப்ன்றது மாற்றம். ஏன்னா நாங்கள் ஓட்டையை பெருசாகி போடுறோம். அதாவது ஏற்கனவே 15 இருக்குன்னா நாங்கள் ஒரு 17 போடும்போது அது வழியாக போகக்கூடிய பெட்ரோல் அளவு கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். அப்போ மைலேஜ் கண்டிப்பாக ட்ராப் இருக்கும். இப்போ என்ன பண்ணுறோம், அந்த நல்லா இருந்துக்கும் பட்சத்தில் இந்த கார்பரேட்டரில் மற்ற பொருட்கள் சொன்னாலே, அந்த ஸ்லைடு அப்புறம் அந்த சிலிண்டர் ரெண்டுமே தேய்மானம் இல்லை, எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஆனால் வண்டி வந்து மாற்ற வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கிற பட்சத்தில் நாங்கள் என்ன பண்ணுறோம், அந்த ஜெட்டை மட்டும் மாற்றி ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த ஜெட்டோட முடிச்சுக்கிறோம். ஸோ அந்த மாதிரி அவங்க என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இதை மாற்றத்தை ஏற்படுத்திக்கலாம். இப்போ சொன்ன மாதிரி வண்டி ஓடிட்டே இருக்கிற வண்டிகளை கூட பிரச்சனை கம்மி தான். அவங்க அதிகமாக நிற்க வைக்கிற வாகனமாக இருந்தால் இதெல்லாம் மாற்றக்கூடிய சூழல் கண்டிப்பாக ஏற்பட்டுருக்கு. இன்னொருத்தர் எனக்கு கொஸ்டின் கேட்டிருக்காரு, காருக்கு என்ன ஆகும் அதை பற்றியும் போடலாமே ப்ரோன்னு கேட்டிருக்காரு. கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் அது குறித்து அண்ணன்ட்ட கேட்டிருக்கேன். நிச்சயமா அதுக்கான விஷயங்களும் நம்ம பண்ணுவோம். கண்டிப்பாக. அப்புறம் இன்னொருத்தர் ராய் ரிச்சர்ட்சன் அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்களை வந்து திட்டிருக்காரு. பரவாயில்ல, ஃப்ராட் ஃபெல்லோ ஸ்பீக்கிங். மை அண்ட் மை ஃபேமிலி மெம்பர்ஸ் ஹேவ் 6 பைக், 6 பைக் இருக்கான், ஸ்கூட்டர். சரி, எல்லாமே ஃபங்க்ஷன் நல்லா பண்ணுது. சரி சரி, ஓகே. ஸோ நீங்க வந்து மணி மைண்ட்ல பேசுறீங்க அப்படின்னு சொல்லி அவர் கமெண்ட் போட்டு. சரி, தெரியல எந்த கம்பெனி எவ்வளவு கொடுத்துன்னு தெரியல. ஏதாவது டீட்டெயில் தான் கண்டிப்பா ஷேர் பண்ணுவோம் அவருக்கு. இப்போ 6 பைக் வச்சிருக்காங்க இல்லையா, அப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க யூசேஜ் எல்லாம் ஷார்ட் டிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ அவங்கள தப்பா நம்ம சொல்லணும், அவங்கள பேசக்கூடாதுல்ல. 6 பைக் வச்சிருக்கும் போது அவங்களுடைய டிரைவ் டிஸ்டன்ஸ் அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகே, அது ஒரு ரீசனாக இருக்கலாம், வேற ஒன்றும். அதே மாதிரி நிறைய வண்டிகள் அவங்க வந்து கிலோமீட்டர்ஸ் ரொம்ப கம்மியாக ஒன்று வண்டிகள் வைத்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணலாம், அவங்க அந்த புரிதல் ஒன்லி கம்பெனி சர்வீஸ் பண்ணுறக்கூடியவங்களா இருப்பாங்க. ரொம்ப அவங்க கிலோமீட்டர் மட்டும், சார் அவங்க 6 பைக்கும் என்ன கிலோமீட்டர் ஓடி இருக்கு அப்படின்ற ஒரு தகவல் நமக்கு கொடுத்துட்டாங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா, 10,000 to 15,000 தான் எல்லா வண்டியும் ஓடி இருக்குன்னு சொன்னால் அவர் நம்மளை திட்டதில் கரெக்டான அர்த்தம். அவர் திட்டத்தை ஏற்றுக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் மணி மைண்டட்னா என்னன்னு தெரியல, யார் தராங்கன்னு தெரியல. அது மட்டும் அவர் ஏதாவது தந்தாங்கன்னா எங்களுக்கும் கண்டிப்பாக நிச்சயமாக ஷேர் பண்ணுறோம். கம்பெனி கண்டிப்பாக சார், நிச்சயம். அப்புறம் இன்னொருத்தர் டிஜி வேல்ட் அப்படின்றவர் என்ன போட்டிருக்காருன்னா,
throttle பாடியில ஏர் மட்டும் தான் வரும். எஸ். அப்புறம் எப்படி மேப் சென்சார் டிபிஎஸ் போகும்? ஓகே. தெளிவா சொல்லுங்க Right. அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இந்த வண்டியை பற்றி ஒரு இன்ஜினியரிங் தெரியிற அளவுக்கு நாலேஜ் இருக்கிற நாலேஜ் இருக்கிற பர்சன் இவங்க. இப்போ கேட்ட நாலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரணமாக ஒரு கன்சியூமர் கேட்க மாட்டாங்க. இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா அந்த வண்டி மேலே டீப்பாக இவங்களாம் வண்டியை வந்து பார்த்து பார்த்து வாங்குறவங்க. அந்த வண்டி என்ன ஃபங்க்ஷன் என்ன டெக்னாலஜி அதெல்லாம் பார்த்து பார்த்து வாங்குறவங்க. ஸோ அவங்க இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணுவாங்க. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்ஷன் சைடில் பெட்ரோல் போகும். அது என்ன ஆகும், கொஞ்சம் நிறைய வண்டிகளை நீங்கள் ஏர் ஃபில்டரில் கார்பன் ஆகும்னு சொல்லுவாங்க. நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. ஏர் ஃபில்டர் சைடில் கார்பன் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. அது ஏன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்டர் காற்றை சக் பண்ணுற இடம். ஓகே. காற்று உள்ளே இழுக்கிற இடம். அது என்ன ஆகுனா உள்ளே இப்படி போயிடணும். ஆனால் என்ன ஆகுனா கொஞ்சம் ரிட்டர்ன் ஃபயர்னு சொல்லுவாங்க சில இடத்துல. அந்த ரிட்டர்ன் ஃபயர் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், ஏர் ஃபில்டர் வரைக்கும் சில கார்பன் துகள்கள் வந்துடும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி நான் ஒரு ரிட்டர்னில் வரக்கூடிய சில துகள்கள் என்னாகும் அந்த சென்சார் மேலே படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால பாதிப்புக்குள்ளாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே. இன்னொருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு. அது லேட்டஸ்டா அந்த கமெண்ட் தான். ஓகே. ரொம்ப டெக்னிக்கலா போறதுனால அந்த கேள்வி கேட்கறேன். சரி. இவர் மெக்கானிக்கா இல்ல ப்ரொஃபஸரா அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்படிலாம் இல்லை சார், எக்ஸ்பீரியன்ஸ் 30 வருஷம் வேலை செய்கிறோம் அப்படின்னு சொன்னா நாங்க என்னன்னா சொல்லல, மெக்கானிக் வேலைன்றது எல்லாரும் மாதிரி மற்ற வேலை மாதிரி இல்லை, ரொம்ப பிடிச்சி போனால் தான் செய்ய முடியும். ஒரு இன்ட்ரெஸ்டாக இருந்தால் தான் போக முடியும். அப்புறம் நியூ அப்டேட்ஸ் மேலே ரொம்ப புதுசாக வர டெக்னாலஜி எங்களை ரொம்ப ஆச்சரியப்படுத்தும் முதல்ல. அதனால அதை சார்ந்த அறிவுகள் நிறைய தேடிட்டு இருக்கோம். அதே மாதிரி நிறைய சொன்னாலையா நிறைய கேமரா பார்த்து பேச ஆரம்பிச்சீங்க. கண்டிப்பா அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். கண்டிப்பா இல்ல அந்த அளவுக்கு இல்ல, அது எக்ஸ்பீரியன்ஸ், வேலை செய்யற விதத்துல எக்ஸ்பீரியன்ஸ், கஸ்டமருடைய கம்ப்ளைண்ட்ஸை ஸ்டோர் பண்றது, அதை ரெக்டிஃபை பண்ணும்போது அவங்க கிட்ட ஏடுற சாட்டிஸ்ஃபேக்ஷன் பாக்குறது, மற்ற வண்டிகள் அவர்களுடைய கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் என்ன பண்ணுறோம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்குது. அதாவது களப்பணியாளர்கள் சொல்லுவாங்க, ஒரு ப்ராப்ளம் எங்கே தெரியும்னு சொன்னால் பிரச்சனை வரும்போது தான் தெரியும். அந்த பிரச்சனையை அணுகக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கிறோம். ஓகே. அப்புறம் செந்தில்குமார் அப்படின்றவர் என்ன கேட்டிருக்காருன்னா, சார் என்னோடது வந்து 2014 யூனிகான் ஃபர்ஸ்ட் யூனிகான் மாடலு. ஓகே. ஃபர்ஸ்ட் 40 to 45 மைலேஜ் வந்து கிடைச்சிச்சு. ஓகே. இப்போ 4-5 மாசமா 25 to 28 கிடைக்குது. ஓகே. 1 வீக் முன்னாடி கார்பரேட்டர் மாத்திருக்காரு. ஆமா, கார்பரேட்டர் 3750 இருக்கு. ஸ்பாக்கோ கார்பரேட்டர் மாத்திருக்காரு. கார்பரேட்டர் யூனிகான் ஒரிஜினல் இல்ல, வேற கம்பெனில இதுக்கு செட் ஆகும் அப்படின்னு போட்டாங்க. ஓகே. இப்பவும் 28 தான் எனக்கு கிடைக்குது. ப்ளீஸ் சார் ஹெல்ப் மீ, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு. இப்போ அவர் கேட்ட क्वेश्चनக்கு நல்ல ஒரு ஆன்சர் கொடுக்குது சான்ஸ் எனக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, யூனிகான்ல ஒரிஜினலா வருது இந்த சிவி கார்பரேட்டர். இப்போ ஒரு மாத்திருக்கிறது இந்த ஸ்லைட் டைப் கார்பரேட்டர். ஓகே. ஸோ நமக்கு வந்து ஒரு எவ்வளோ நாள் நான் கொஸ்டின் அதுக்கு ஆன்சர் தான் இப்போ உங்களுக்கு. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எதனால மாற்றுறாங்கன்னு சொன்னால் இந்த வண்டி அடைச்சடைச்சி போகிற கம்ப்ளைண்ட் வர்றதுக்காகவே என்ன பண்ணுறாங்க, இந்த ஸ்லைட் டைப் கார்பரேட்டர் மாட்டும் போது அந்த பாதிப்புகள் கொஞ்சம் குறைவாக இருக்குது. ஓகே. அதனால் மாற்றுறாங்க. பட் மைலேஜ் அப்படின்றத நம்ம ஓரளவுக்கு டியூன் பண்ணலாம், கார்பரேட்டரில் ஓரளவுக்கு டியூனிங் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ நாங்களே மாட்டும் போது பார்த்தீங்கன்னா சில யூனிகான் மாட்டும் போது என்ன ஆகுதுன்னா இதில் ஒரு சின்ன ஆப்ஷன்ஸ் இருக்கும். என்னென்னா நம்ம வந்து பெட்ரோலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு சில டெக்னாலஜி கொடுத்துருப்பாங்க. அதாவது எப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், வண்டி வந்து சொல்லுவாங்களே எவ்வளோ சாப்பிடணும்னு கேட்கும், அதுக்கான கரெக்டான உணவு கொடுக்கணும். நம்ம கொஞ்சம் கம்மியாக கொடுத்தா என்ன வந்து பவர் லாஸ் மாதிரி தெரியும் உங்களுக்கு. அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்பரேட்டரில் எங்களால் ஒரு சின்ன மாற்றத்தை செய்ய முடியும். என்ன மாற்றம் செய்யலாம்னா, பெட்ரோலை வந்து கொஞ்சம் அதிகமாக போகிற வைக்கிறதுலாம் கொஞ்சம் கம்மியாக போக வைக்கலாம். அதுக்கான ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கும், எல்லா கார்பரேட்டர்லையுமே கிட்டத்தட்ட கொடுக்கப்பட்டிருக்கும். அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அதை லைட்டாக சேஞ்சஸ் பண்ணி பார்ப்போம். இப்போ ஒரு வண்டி ஓட்டும் போது என்ன பண்ணலாம்னா ரிச் மிக்சர் சொல்லுவாங்க, அதாவது பெட்ரோல் அதிகமாகவும் காற்று கம்மியாகவும் போகும்போது மைலேஜ் ட்ராப் ஆகும். ஓகே. அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், அந்த மிக்சர் ரேஷியோவை கொஞ்சம் மாற்றுறதுக்கான ஒரு சான்ஸ் இந்த கார்பரேட்டர் எங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதன்படி பார்க்கும்போது கண்டிப்பாக ஓரளவுக்கு மைலேஜ் கொண்டு வந்துடலாம். அப்படி அது ஒரு மெக்கானிக்கிட்ட சொன்னாங்கன்னா ஓரளவுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ப்ளக் கழட்டி பாருங்கள், ப்ளக் வந்து பிளாக்காக இருந்துச்சுன்னு சொன்னால், ப்ளக் வந்து கருப்பாக இருந்துச்சுன்னு சொன்னால் ரிச் மிக்சர் ஆகுதுன்னு அர்த்தம். ரிச் மிக்சர் ஆகுது அப்படி இல்லைன்னா ஃபயரிங் சரியாக நடக்கல அப்படின்னு 2 அர்த்தம் எடுத்துக்கலாம் ப்ளக்கை பொறுத்த வரைக்கும். ஓகே. அப்போ மெக்கானிக்கிட்ட சொன்னால் என்ன பண்ணுவாங்க, அந்த ப்ளக்கை கழட்டி பார்த்துட்டு அவங்க பார்த்தோன்னே புரிஞ்சுக்குவாங்க இந்த வண்டி மைலேஜ் வர வண்டி, இது மைலேஜ் வராத வண்டின்றதை ஓரளவுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். அதுக்கேற்ற மாற்றத்தை கொஞ்சம் செஞ்சு பார்க்க சொல்லுங்கள். ஓகே. அப்புறம் மணிகண்டன்றவர் க்ரூட் ஆயில் டிமாண்ட் அதுக்கு என்ன சொல்யூஷன்னு பேசுங்க. ஓகே. E20 ஆர் E85 ப்ராப்ளமா? ஓகே. வேற என்ன சொல்யூஷன் இருக்கு அதை சொல்லுங்க. ஓகே. இவங்க எல்லாருமே நம்மளை வந்து அந்த சொல்யூஷன் சொல்லாம கன்ஃபியூஷனா ஸ்டேட்லயே வச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நான் சொன்ன மாதிரி தான், எலக்ட்ரிக் பைக் வாங்குறதா, கேஸ் பைக் வாங்குறதா, பெட்ரோல் கார் வாங்குறதா, டீசல் கார் வாங்குறதா, இந்த கன்ஃபியூஷன் எப்பவுமே இருக்கும் உங்களுக்கு. என்ன பிரச்சனை, க்ரூட் ஆயில் பார்க்கும்போது நம்ம வந்து பாத்தீங்கன்னா அரசியல் பேசுற அளவுக்கு அந்த கேள்விக்கு உங்களோட யூசேஜ் பொறுத்து நீங்க சூஸ் பண்ணணும்னு சொல்றீங்க. இது என்னன்னு பாத்தீங்கன்னா அப்படி இல்ல, இப்போ சொன்ன மாதிரி இம்போர்ட் நிறைய பெட்ரோல் இறக்குமதி பண்றோம்னு சொல்லிட்டோம்.
அப்போ நம்ம என்ன மாற்றங்கள் செய்யலாம் அப்படின்றத நிறைய நாடுகள், நம்ம நாடு மட்டும் இல்லை, நிறைய நாடுகள் முன்னெடுப்பு செஞ்சுட்டு இருக்குது. இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து படிப்படியா ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு புரோட்டோகால், இப்போ இந்த வண்டியில நாங்க E20 வண்டி கொண்டு வர போறோம், அந்த வண்டியில இந்த பார்ட்ஸுகளை மாற்ற வேண்டி இருக்கும், அந்த பார்ட்ஸை நீங்க முன்கூட்டியே மாத்திக்காங்க. இந்த விஷயங்கள் வந்து இப்போ சொன்ன இல்லையா, இப்போ புல்லட்ல ஒரு பார்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க, ஹீரோல ஒரு சின்ன பார்ட் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ மற்ற வாகனங்கள்ல இன்னும் நிறைய நிறுவனங்கள் கொண்டு வரல. அப்போ அவங்க என்ன சொல்லலாம்னா, எங்க வண்டிகள் இப்போ E20 ஏற்ற மாதிரி மாறணும், ஓடணும்னு சொன்னா அதுல மாற்ற வேண்டிய பொருட்கள் என்ன அப்படின்ற ஒரு டீடைல்ஸ் கொடுத்துட்டான்னு வச்சுக்காங்களா, நம்ம என்ன பண்ணலாம் அதன்படி செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஒரு ஆராய்ச்சி அப்படின்றத எல்லாரும் மேலேயும் திணிக்கிற மாதிரி இருக்கு. எல்லாருமே அவங்கவுங்க வண்டியை டெஸ்ட் டிரைவ் யூஸ் பண்ணா எப்படி இருக்கும், அந்த மாதிரி பிரச்சனை தான் ஏற்படுது. அதனால நாங்கள் என்ன பண்ணோம்னா, இப்போ கம்பெனிக்கு வந்து டாடா கிடச்சிருக்கோம். இப்போ எப்போலாம் மிஸ்டேக் வருதோ அப்போ டாடா கிடச்சிரும். எப்போ ஒரு வண்டியில் மிஸ்டேக் வருது, இப்போ ஒன்றும் இல்லை, திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில வண்டிகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, திருப்பியும் கால் ஃபார் பண்ணியிருக்கான்ற தகவல் பார்த்துருக்கீங்களா, திரும்ப அழைக்கப்பட்டது, திரும்ப பெறப்பட்டதுன்னு சொல்லுவாங்க, லான்ச் பண்ணிருப்பாங்க. மறுபடியும் ஏன்னு சொன்னா அவங்களுக்கு எப்போ டெஸ்டிங் பண்ணிருப்பாங்க, ஆல்ரெடி 1008 டெஸ்ட் பண்ணிருப்பாங்க. இருந்தாலும் அந்த சாலைகளில் ஓட்டும் போது ஓட்டக்கூடியவர், ரோடு தன்மை, டிஸ்டன்ஸ், ஸ்பீடு எல்லாம் பார்த்தீங்கன்னா சில மாற்றங்களை அந்த வாகனத்தில் செய்ய வேண்டியிருக்கும். அதுக்காக தான் என்ன பண்றாங்க, ரீகால் பண்ணுவாங்க. இதுல வந்து பிரேக்ல ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னா எப்போ வரும்னா, தொடர்ச்சியா கஸ்டமர்ஸ் அந்த கம்ப்ளைண்ட் சொல்ல அந்த ரிப்போர்ட்டை எடுத்து பார்க்கும்போது நம்ம சில சேஞ்சஸ் பண்ணணுன்றது அப்பதான் புரியும். அப்பதான் அந்த கால் ஃபார் பண்ணி, அந்த மாதிரி நாங்க என்ன பண்றோம், இப்போ வரக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே கம்பெனிக்கு அனுப்பிட்டு தான் இருக்கும். சார் இந்த கம்ப்ளைண்ட்லாம் நாங்க ஃபேஸ் பண்றோம், ஏன் வருது, எதனால வருதுன்னு சொல்லும் போது அவங்களுக்கு டாட்டா சேகரிச்சுட்டே இருப்பாங்க. அந்த டாட்டா அடிப்படையில வண்டியில செய்ய வேண்டிய மாற்றங்கள் என்ன அப்படின்ற ஒவ்வொரு நிறுவனமும் கொடுத்துச்சுன்னு சொன்னா, சார் E20 பயன்படுத்துங்க, E30 வரைக்கும் அப்டேட் ஆகும் அப்படின்னு நீங்க பயன்படுத்துங்க, அதுக்கு நீங்க இந்த பொருளை மாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ணலாம், முன்னெச்சரிக்கை அதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதை தான் இப்போ நான் கேட்டுட்டு இருக்கோம். எந்த வண்டிக்கும் நீங்கள் டெக்னாலஜி கண்டிப்பாக வளர்ச்சி போயிட்டே இருக்கும். இன்னைக்கு நாளைக்கு பெட்ரோல் இல்லாமல் வண்டி ஓனாலும் ஆச்சரியப்படுத்துக்கு தண்ணியில் ஓடுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, நீங்கள் நல்லா ஓடிச்சுன்னா அதை ஊற்றிட்டு போயிடும்ல. ஸோ டெக்னாலஜி காலத்தின் கட்டாயம் மாற்றம் வந்துகிட்டே இருக்கும், அதெல்லாம் மாற்றம் இல்லை. எனவே நாங்கள் என்ன கேட்குறோன்னா, ஒவ்வொரு வண்டிக்குமான ஒரு சிஸ்டம், என்னென்ன பொருளை மாற்றணும்னு டீட்டெயில்ஸ் கொடுங்க. அதை மாற்றினா நிச்சயமாக ஓரளவுக்கு என்ன பண்ணலாம், அடாப்ட் பண்ணி ஓட்டிக்கலாம். அப்புறம் இன்னொருத்தர் லோகுநாதன் அப்படின்றவர் என்ன கேட்டிருக்காருன்னா, ஸ்ப்ளெண்டர் எக்ஸ்ட்ரக் 2.0 ஃபுல்லா டேங்க் பெட்ரோல் ஃபில் பண்ணினா அடியில டியூப் வழியா தண்ணி மாதிரி நிறைய வருது. சரி, 2 டைம் நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஷோரூம்ல கேட்டா ஃபுல்லா பெட்ரோல் போட வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. இது சரியான ஒரு அட்வைஸா அப்படின்னு கேட்குறாங்க. இதை வந்து கொஞ்சம் காமெடியா எடுத்துக்கலாம், நீங்க திட்டலாம் வேணாம். நிறைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷோரூம்ல வந்து கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் டேங்க் ஃபுல்லாக போடுறேன் கம்ப்ளைண்ட்னு சொன்னீங்கன்னா நீங்கள் டேங்க் ஃபுல்லாக போடாதீங்கன்னு சொல்லுவாங்க. நான் கொஞ்சமாக போடுறேன் கம்ப்ளைண்ட் சொன்னால் டேங்க் ஃபுல்லாக போடுன்னு சொல்லுவாங்க. இதான் அவருக்கு நடந்திருக்கு, வேறு ஒன்றும் இல்லை. இப்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டேங்க் ஃபுல்லாக போட்டாங்கன்னா எப்படி தண்ணி வரும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ண முடியும் ஈஸியாக. அதை விவாதமாக கொண்டு போகலாம். இதை அந்த மாதிரி விஷயங்கள் தான் இது. இருந்தாலும் இப்போ எத்தனாலில் வந்து அந்த காற்று உரியிற ஒரு கெப்பாசிட்டி இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ டேங்க் ஃபுல்லாக இருந்தால் உரியறதுக்கு வாய்ப்பு இல்லை, தண்ணி வரதுக்கு வாய்ப்பு இல்லை. எனவே அதை கொஞ்சம் நீண்ட ஆராய்ச்சி தான் கண்டிப்பாக போகணும். ஆமாம், கொஞ்சம் டெக்னிக்கலா ரொம்ப அறிவு வேணும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் யோசிக்கணும். அப்புறம் யூனிக் ட்ரீமர் அப்படின்ற என்ன கேட்குன்னா, என்னோட டிஸ்கவர் 100T வண்டியில் ஐடில் வந்து நீக்கவே மாட்டேங்குது அப்படின்னு இருக்காரு. அவருக்கு இன்னொருத்தர் ரிப்ளை போட்டிருக்காரு, ஆமா ப்ரோ, நானுமே வந்து டிஸ்கவர் 100T வச்சிருக்கேன், அதே ப்ராப்ளம் தான் எனக்கும், மைலேஜும் 60ல இருந்து 28க்கு குறைஞ்சிருச்சு அப்படின்னு போட்டிருக்காரு. பாதிக்கு 50% குறைஞ்சிருக்கு. அது ஏதாவது பார்க்கணும், என்னன்னு கம்ப்ளைண்ட் பார்க்கணும். இப்போ சொன்ன மாதிரி சொன்னேன் இல்லையா, அந்த ஐஏசிவி வால்வ் சொல்லுவாங்க, அது ECM தான் ஆப்ரேட் பண்ணுது. அந்த ஐஏசிவி வால்வ் என்னன்னு சொன்னீங்கன்னா, அதாவது ஸ்லோ ஸ்பீடில் எவ்வளவு காற்று உள்ளே போகணும், எவ்வளவு ஸ்லோ ஸ்பீடு ஆட வைக்கணும் அப்படின்றத அதுதான் டிசைன் பண்ணும். அந்த ஐஏசிவியுடைய அந்த ஆப்ரேஷன் சரியில்லைன்னு சொன்னால் என்ன ஆகும்னா, அந்த ஐட்லிங் ஏற்றத்தாழ்வோட இருக்கான்னு பார்க்க சொல்லுவாங்க. அப்படி ஐட்லிங் வந்து ஏற்றத்தாழ்வோடு இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று கம்பெனி சொல்கிற மாதிரி ECM மாற்றுற மாதிரி இருக்கும், இல்லைனா சில மெக்கானிக்ஸ் என்ன பண்ணுறோம், அதை வந்து மேனுவலாக மாற்றுறோம். அப்படி மாற்றும் போது இந்த மைலேஜ் வந்து இவ்வளோ ட்ராப் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எனவே அதோட ஃபோட்டோஸ் இருந்தால் கொஞ்சம் நீங்கள் வாங்கி எனக்கு அனுப்புங்க, என்ன அந்த மாடல் ECM மாடல், அதுக்கப்புறம் அந்த த்ராட்டில் பாடி மாடல் ஃபோட்டோஸ் தான் அனுப்புங்க, என்ன பண்ணலான்றதை நான் சொல்லி நான் பார்த்தோம்.